ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம், ஒரு காரியங்களை தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16லேருந்து 22 வரை இருக்கிற வசனங்கள் இருக்குது. அது பெரிய சாப்டராங்கிட்டு நான் அந்த கதையை மட்டும் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ரொம்ப அதிகமாக பெருகினோடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏரோது ராஜாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி என்னாச்சு, மருத்துவச்சிகள் சிப்போரால் பூவால்னு சொல்லி 2 மருத்துவச்சிகள் நர்சஸ் 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு பிரசவம் பார்க்க போகும்போது பெண் பிள்ளை ஆனால் உயிரோடு வச்சுருங்க, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்க, எப்படியா அந்த ஒரு பாவம் செய்யக்கூடாது. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அவங்க குடும்பங்கள் தழைக்க செய்தாங்க. அவங்க அந்த மாதிரி செய்யலை. ராஜா கூப்பிட்டு கேட்டேன், ஏன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏன் செய்யலேன்னு கேட்டதுக்கு, நாங்கள் போகிறதுக்கு முன்னால் இஸ்ரவேல் பிள்ளைங்க எல்லாம் நல்ல பலசாலிகளாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க பிரசவிச்சு ஆயிரும், நான் போகிறதுக்கு முன்னால் அந்த காரியம் முடிஞ்சிடும், அப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவளை அந்த பாவம் செய்யாதபடிக்க உயிரோடு வைக்கணும், கொல்லுங்கிற அந்த பாவம் செய்யாதபடிக்க அவங்க அந்த ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்ணாங்க, அந்த மருத்துவச்சிகள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பலுகி பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாங்க. அதாவது தேவ ஜனங்களுக்கு ராஜாவினோட கட்டளை கீழ்ப்படியாமல் தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்ததுனால அவரோட குடும்பத்தை தழைக்கும்படி செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நன்மை செய்யணும், நாம் குடும்பங்களை தழைக்கும்படி செய்யணும். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும்போது, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு, தேவனாய கர்த்தருக்கு நம்ம பயப்படணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாங்க. பயக்கணும், கர்த்தருக்கு பயத்துடனே சேவிங்க, நடுக்கத்துடனே அவருக்கு சேவிங்க, நடுக்கத்துடனே சேவிங்க, களி கூறுங்கன்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கர்த்தருக்கு பயந்துக்கிற ஒரு பயம் உண்டாகணும் நமக்கு. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்ட தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதிலும் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். கர்த்தருக்கு பயந்திருந்த, அதாவது நியாயப்பிரமாணத்து நூலினோட பிரதி தானே எழுதி, இப்போல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இப்போல்லாம் பிரிண்ட் பண்ணி பைபிளை ஃப்ரீயாகவே பைபிள் கிடைக்கிது. இப்போ அதை தினம் உட்காரும்போது எழும்போதும் படுக்கும்போதும் எப்போதும் தினந்தோறும் அது கிரமமாக வாசிக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அது தினந்தோறும் கிரமமாக வாசிக்கணும். வாசித்த பகுதிகளோட வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயந்துக்கிற ஒரு பயம். இப்படியெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்குது, இதுக்கு நாம் அப்போ இந்த தவறெல்லாம் செய்யக்கூடாது, அதை புரிஞ்சு கொண்டு அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். தவறு திரும்ப நாங்கள் செய்யாதபடிக்கே உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு பயந்துக்கிற பயம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு உண்டாகும். அது மட்டுமல்ல, அவர் நம்ம குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். நம்ம குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம குடும்பங்கள் நன்மைகளால் நிறையும், நம்ம குடும்பங்களை எல்லா விதத்திலும் ஓங்கி வளரும்படி கர்த்தர் செய்வாங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லதகப்பனே, நன்றியோடு நான் துதிக்கிற சுவாமி. இந்த வசனத்தை கேட்ட யாருக்கும் கர்த்தருக்கு பயந்துக்கிற ஒரு பயம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரை பயத்துடனே நடுக்கத்தோட சேவிக்கக்கூடிய கிருபை தாங்க. இந்த நியாயப்பிரமாணம், அந்த வேத பைபிளை ஆண்டவரே வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் கிரமமாக வாசிக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆண்டவரே உங்களோட செய்கைக்கு தக்க பலனை கொடுங்க. அதன் முகாந்திரம் அவங்க குடும்பம் தழைக்கும்படி செய்வீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் அப்படி ஆகட்டும். கேட்குற அத்தனை பேரை குடும்பங்களை தழைத்தோங்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.